Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. திரும்பி வர்றதுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிக்கிற. சாப்பாட்டு கீழே கொட்டின அவ்வளவுதான். நீ மீனா வீட்டு சொத்தெல்லாம் உன் பேருக்கு வரும்னு பார்த்தா நம்ம வீட்டு சொத்தெல்லாம் அவ பேருக்கு போயிட்டு இருக்கு. பதறாதடி. அதான் குமாரசாமி சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான்ல. இளவரசி வெளியில வர்ற வரைக்கும் நான் இங்கே இருந்துடுறேன். அந்த வீட்டுக்காரம்மா புருஷனோட மானத்தையும் புள்ளையோட மானத்தையும் காப்பாத்துறதுக்காக அமுதா ஒரு தப்பான பொண்ணுன்னு சொல்லி பணத்தை வச்சு உள்ள தள்ளிட்டா. செல்லம், வெல்கம் ஃபிலோ, வெல்கம். என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? உட்காரு செல்லம். உன் கூட உட்காந்து விருந்து சாப்பிட நான் இங்க வரல. எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. ஐயோ, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குடா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். வா. இதை பார், நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம காதல் உண்மையானது. அது எப்படியும் உன்னை வர வைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. Hey, will you please stop it? நம்பிக்கையை பத்தி நீ பேசாத. என்ன சொன்ன? நம்ம காதல் உண்மையானதா? அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சிருந்தா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பியா? ஃபிலோ, நீ இன்னும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. நடந்தது எல்லாமே உங்க அப்பா என்னையும் உன்னையும் பிரிக்கிறதுக்காக செஞ்ச சதி. Just shut up. என் டாடிக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் ஆரம்பத்துல இருந்தே நான் உன் கூட பழகிறத வேண்டாம் தடுத்திருக்காரு. என்னை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் கனடால இருந்து இந்தியா கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை நான் அப்ப புரிஞ்சுக்காம உன் மேல இருந்த நம்பிக்கையில, லவ்ல என் டாடியவே நான் எதிரியா நினைச்சிருக்கேன். நல்ல வேளை சர்ச் வாசல்ல வச்சு உன் சுயரூபம் தெரிஞ்சது. ஒரு பாவமும் அறியாத என்ன உங்க அப்பா குற்றவாளி ஆக்கி போலீஸ்ல சிக்க வச்சுட்டாரு. I know very well about you. போதைப் பொருள் விக்கிற மாஃபியா கும்பலோட உனக்கு தொடர்பு இருக்கு. நடிகைங்க பேரை கோட் வேர்டா வச்சுக்கிட்டு நீ பிசினஸ் பண்ணிருக்க. அப்ப நான் கேட்டதுக்கு ஹாலிவுட்ல மூவி பண்றதா கதை விட்டுருக்கேன். நானும் அப்ப அதை நம்பி இருக்கேன். உன் அங்கிள் இந்த மாதிரி கேஸ்ல மாட்டினப்போ அவர் அப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதுன்னு எப்படியெல்லாம் நாடகம் ஆடி என்ன நம்ப வச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரியுது. அன்னைக்கு உங்க அங்கிள் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனது ஒரு தப்பான காரியத்துக்காக தான். இல்ல, எனக்கு இப்பதான் உண்மையே புரியுது ஃபிலோ. நாம பிரிஞ்சிருந்த கொஞ்ச நாள்ல உன் டாடி என்னை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன் மனச ரொம்பவே கெடுத்து வச்சிருக்காரு. இத பாரு, ஆனா எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன் ஃபிலோ. ஸ்டில் ஐ லவ் யூ. உனக்கு நடந்த மேரேஜ் இட் டசன்ட் மேட்டர். உனக்கு அந்த ஹஸ்பண்டும் வேண்டாம், இந்தியாவும் வேண்டாம். பேசாம என் கூட வந்துரு. நாம ரெண்டு பேரும் உலகத்துல ஏதோ ஒரு மூலைக்கு போய் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழலாம். ஏற்கனவே நம்ம பிளான் தானே. என்ன சொல்ற? தொடாத. நான் உன்னை தேடி வந்தது நம்ம பழைய உறவை புதுப்பிக்கிறதுக்காக இல்ல. இனிமே எனக்கு போன் பண்ணாத, என் வாழ்க்கையில குறுக்கிடாதன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். பிலோமினாங்கிற பேரையே நீ மறந்துரு. குட் பை. நெல்லு.
நீ கண்டிப்பா என்ன தேடி வருவ. என் காதல் உன்னை திரும்ப என்கிட்ட வர வைக்கும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. பார்ப்போம். என்னடா பெரிய அக்மார் பத்தினி மாதிரி பேசிட்டு போறா? இனி அவன் வழிக்கு வரமாட்டா போல இருக்கு. அப்பா அவ விஷயத்துல எனக்கு ஏமாற்றம் தானா? அவளை நான் அடையவே முடியாதா? டோன்ட் வரி அங்கிள். எவ்வளோ பெரிய கேஸ்ல இருந்து செல்வாக்கை யூஸ் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? ஃபிலோமினா கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பா. அதுக்கு நான் கேரண்டி. எப்படா கிடைப்பா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விலாங்க மீனாட்டம் தப்பி ஓடுற அவளை தொட்டி மீனா எப்படி கொண்டு வந்து லாக் பண்றன்றத மட்டும் பாருங்க. ஐயோ, ஏண்டி உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காகவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்? அழாதீங்கம்மா. எப்படி அழாம இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒரு ஈயர்வு கூட துரோகம் நினைக்காதவ நீ எப்படி இந்த காரியத்தை பண்ண? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. நம்ப முடியலடி என்னால. நான் திட்டம் போட்டு பண்ணலம்மா. கிருஷ்ணாவால நம்ம லீலா வாழ்க்கை பாழாடக்கூடாதுன்ற ஆத்திரத்துல தான் நான் அவகிட்ட பேச போனேன். அந்த பிரச்சனையில கோவத்துல தள்ளி விட்டேன். அப்போ கீழே விழுந்து தலையில அடிபட்டு அவன் இறந்துட்டாம்மா. நான் வேணும்னு பண்ணல. உன் வாழ்க்கையில விதி ஏன் அப்படி விளையாடுதோ தெரியலடி. ஏன் மாப்பிள்ள இளவரசியை வெளியில் எடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால ஜாமீன்ல எடுக்க முடியாதத தண்டனை அனுபவிச்சுதான் தீரும். ஐயோ, இளவரசிக்கு உதவி செய்ய போய் பாவம் அந்த ராஜா தம்பி வேற தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கு. இந்த கொடுமை என்னன்னு மாப்பிள்ள சொல்றது? ஐயோ, என்னாலதான் ராஜாக்கு இப்படி ஒரு நிலைமை. அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கான கொஞ்சம் வழிய பாருங்க. நான் சண்முகத்திட்ட பேசி பார்க்கறேன். சண்முகம் எப்படி இருக்காரு? அக்கா கயல் ஷாம்லி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சண்முகம் தான் உன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறான். அவனால எந்த உதவியும் பண்ண முடியலையேன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கான். ஷாம்லி பாப்பா தான் சித்தி எங்க, சித்தி எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்டே இருக்கா. உன்னையாவது நான் நேர்ல பாத்துட்டேன். ஆனா லீலா எங்க இருக்காளோ என்ன ஆனாலோ தெரியலையே. ஐயோ, வயித்துல புள்ளைய வேற சுமந்துகிட்டு என்ன கஷ்டப்படுறாளோ. அத்தை, கவலைப்படாதீங்க. லீலாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அழாதீங்க. இளவரசி, உனக்காக பழம் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறேன். நீ அப்புறம் வாங்கிக்க. எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா அழாதீங்கம்மா. எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா.
அம்மாவை கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா அழுதுட்டே இருப்பாங்க. சரி, கூட்டிட்டு போறேன். ஏய், எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. இதோ கிளம்புறோங்க. நீ போ. கிளம்பலாம் அத்தை. வாங்க. என்னம்மா, வீட்ல இருந்து யாராவது வந்திருந்தாங்களா? ஆமா பாட்டி, அம்மாவும் அவரும் வந்திருந்தாங்க. அப்படியா? சரி. தம்பி. என் பேர் தம்பி இல்ல, திலீபன். ஓ சரிங்க, வா. திலீபன், நல்ல பேர் தான். சரி, உனக்கு பிஸ்கட் பிடிக்குமா, பழம் பிடிக்குமா? எனக்கு மம்மி தான் பிடிக்கும். நல்ல விஷயம். சரிந்தா, ஆப்பிள் சாப்பிட்றியா? எனக்கு வேணாம். இது ஆண்டிக்காக அங்கிள் வாங்கிட்டு வந்தது. நான் ஆசையா உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோ. இல்ல வேணாம். இந்தா வாங்கிக்கோ, ஆண்டி தானே தரேன். இல்ல வேணாம். பரவாயில்ல, வாங்கிக்கோ. இந்தா சாப்பிடு. ஏ திலீப், கீழே போடு, கீழே போடு. என்னடா வாங்குற? எதுக்குடா வாங்குற? இருங்க, அவன் வாங்கிக்க மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் கம்பல் பண்ணி நீ யாரை கொடுக்கறதுக்கு? ஏய், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், யார் எது கொடுத்தாலும் வாங்காதன்னு. கேட்க மாட்டே நீ? கேட்க மாட்டே? கேட்க மாட்டே? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு? ஏய், அவன் ஏன் குழந்தைடி? அவனை நான் அடிப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்னடா என்னடா அறிவில்லை உனக்கு? இன்னொரு தடவை யார்கிட்டயாவது ஏதாவது வாங்குறத பார்த்தா தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. வாடா. வாங்க மாட்டேம்மா. ஏன் இப்படி என் உயிரை வாங்குறதுக்குன்னு வந்து பிறந்திருக்கேன்? எத்தனை தடவை அம்மா உன்கிட்ட சொல்லிருக்கேன். என்ன பாட்டிமா, குழந்தைக்கு பழம் தானே கொடுத்தேன், அதுக்கு அந்த குழந்தைய போட்டு அப்படி அடிக்கிறாங்க? அவளை சொல்லி ஒன்றும் குத்தமில்லை இளவரசி. அவ சூழ்நிலை அப்படி. என்ன சூழ்நிலை? அந்த தாமரை அப்பா அம்மா இல்லாத அனாதை. அனாதை ஆசிரமத்துல வளர்ந்தவ. அங்க அடிக்கடி வந்து போன ஒரு பணக்கார வீட்டு பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனும் அப்பா அம்மா இல்லாதவன் தான். அவனுக்கு இருந்தது ஒரு சித்தப்பா மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அனாதையா பிறந்து வளர்ந்த தாமரை பணக்கார வீட்டுக்கு மருமகளா போனாலும் அவ வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. தாமரை புருஷனோட சித்தப்பா பேரு சிவமணி. அவனோட கோடிக்கணக்கான சொத்துக்கு இவன் தான் கார்டியன். எங்க இவன் குடும்பம் கொடுத்தனோன்னு ஆனா இந்த சொத்தெல்லாம் தன்னை விட்டு போயிடுமோங்கிற பயத்துல தாமரையோட புருஷனுக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டான் அவன். புருஷன் சாகும்போது தாமரை வயித்துல திலீப 3 மாசம். அந்த படுபாவி சிவமணி பணத்தை வீசி எரிஞ்சு தாமரை புருஷனோட ஃப்ரெண்டோட கள்ள தொடர்பு வச்சிருந்ததுனால தான் அவ புருஷனுக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுட்டான்னு அவன் மேல கதையை கட்டி விட்டுட்டான். சொத்துக்காக தான் புருஷனை கொண்ட சிவமணி எங்க தன்னையும் தன் குழந்தையும் கொன்னுட போறானோங்கிற பயத்துல தானே தான் புருஷனை கொன்னதா தன் மேல பழிய சுமத்திக்கிட்டு பாதுகாப்பான இடம்னு இங்க வந்து குழந்தைய பெத்துக்கிட்டா. தாமரைக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கா பாட்டி? ஆமா இளவரசி. ஜெயிலுக்கு வந்து கூட அந்த சிவமணி தாமரையை விடல. அந்த ஜெயிலர் பைரவி உதவியோட சில கைதிகள் மூலமா அந்த குழந்தைய இங்கேயே வச்சு கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு இல்லையா, அதனாலதான் சிவமணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். தாமரையும் புதுசா வர்ற கைதிகளோட இவன் பழக கூடாதுன்னு கண்டிச்சு வச்சிருக்கா. அவங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இளவரசி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. தாமரையோட நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு பாட்டி. வெளியில இருக்கிற எல்லாருமே இங்க இருக்கிறவங்க குற்றவாளினும் கொலையாளினும் நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு சோக கதை இருக்கு இளவரசி. ஏய், என்னடி வேலை நேரத்துல வெட்டி பேச்சு?
என்ன இது கவர்ல? அம்மா என்ன பார்க்க வரப்போ வாங்கிட்டு வந்தாங்க. கொண்ட பாப்போம். என்ன பிளாட்ஃபார்ம்ல வாங்குனாங்களா? அடுத்த முறை வரும்போது நல்லதா வாங்கிட்டு வர சொல்லு. என்ன முறைக்கிற? போய் வேலை பாரு. அம்மா வாமா, போர் அடிக்குது, எனக்கு கதை சொல்லுன்னு எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். வாமா. இன்னும் சித்தப்பா எல்லாம் சாப்பிடலடி. அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போய் படி. நான் படிச்சு முடிச்சு ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டேன். நீ வாமா. வாமா. போய் விளையாடண்டி, வேலை செய்ய விட. இளவரசி சித்தி இருந்தாங்கன்னா கதை சொல்லிட்டு விளையாட வைப்பாங்க. இப்ப அவங்க இல்லல, நீ வந்து கதை சொல்லுமா. ஐயோ அப்பா, நீ போய் டிவி பாருடி, போடி. அப்ப வந்து போட்டு விடு. ஐயோ, உன் சித்தி எங்கடி போய் தொலைஞ்சா? கையலு, என்னக்கா? என்னடி பண்ணிட்டு இருக்க? கையலு, என்ன வேணும் உனக்கு? இங்க பாரு, இவ தொல்லை பண்ணிட்டு இருக்கா. கிச்சன்ல தான் கூட மாட வேலை செய்ய மாட்டேங்கிற. நானே கிச்சன் வேலையெல்லாம் அப்பவே முடிச்சு கொடுத்துட்டேன்ல. என்னத்த முடிச்சு கொடுத்துட்ட? நைட்டு சாப்பிட வேணுமா உனக்கு? இங்க பாரு, டிவியாவது போட்டு விட விளக்கு. வா ஷாம்லு குட்டி, வா நம்ம டிவி பார்க்கலாம். வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு. ஏய் ஏய், பாத்து. ஐயோ, சரியான வாளு. நியூஸ் சேனல் வைங்க. நியூஸ் சேனலா? உனக்கா? ஆமா, நியூஸ் சேனல் பார்த்தா ஜிகே வளரும்னு சண்முக சித்தப்பா சொன்னாரு. நீங்க நியூஸ் சேனலை வைங்க. அப்படியா? அக்கா, உளுந்தூர்பேட்டையில கள்ளச்சாராயம் குடிச்ச நியூஸ் உன் பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஜிகே. இத தெரிஞ்சு டிவி என்னதான் பண்ண போறாளோ தெரியல. சும்மா இருங்க சித்தி. ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஐயா, என் புருஷனோட நிலைமைய பாத்தீங்களா ஐயா? அவரை நீங்க தாயா காப்பாத்தணும். ஐயா, நீங்க தாயா காப்பாத்தணும். ஐயா, என் புருஷன் உயிர் பழுத்து பாரு ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா, சொல்லுங்கய்யா. என்னங்க? ஐயோ. லீலாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? நானும் அதுக்குண்டான முயற்சியில் தான் இருக்கேன். சித்தி, எதுக்கு சித்தி டிவி ஆஃப் பண்ணீங்க? டிவியை போடுங்க சித்தி, போடுங்க சித்தி. சும்மா இருன்னு சொல்றேன்ல. சித்தி சும்மா போடுங்க. நீ சும்மா பண்ணு. என்னவா? பாருங்க சித்தப்பா, நீங்க தானே நியூஸ் பார்த்தா ஜிகே வளரும்னு சொன்னீங்க. சித்தி டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் கையில் டிவியை போட்டு விட வேண்டியதானே? அது இல்ல மாமா, இவ்வளவு நேரமா அவ டிவி தான் பாத்துட்டு இருந்தா. விட்டா அவ பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருப்பா. சாப்பிட்டு தூங்க வேண்டாமா? நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. சும்மா இருக்க மாட்டே. சண்முகம், அண்ணே, அவளையும் கூப்பிட்டுட்டு சாப்பிட வாப்பா. போ. சரி அண்ணி, வா சாப்பிட்டு போய் தூங்க. சுப்பிரமணி மாமாவுக்கும் சண்முக மாமாவுக்கும் கிருஷ்ணா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா இளவரசியை வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. கார்த்திக்கு தெரிஞ்சாலும் ஆதியை தான் நினைப்பான். இளவரசி வெளியே வரக்கூடாது. இளவரசி வெளியே வரக்கூடாதுன்னா கண்டிப்பா கிருஷ்ணா உயிரோட இருக்கக்கூடாது. நீங்க நேரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. நாங்க புறப்பட்டோம். ஆமா ஆமா ஆமா, கிளம்ப சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. புறப்பட்டாங்க. நீங்க நேரம் வந்துருங்க, மத்தல கொஞ்சம் பேசிக்கலாம். ஓகே பை. பாரு, மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரு. இன்னும் மீனாவை காணும் பாரு. மீனா, வாங்க மாப்பிள்ளை. மீனா, மீனா வாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும்ல, சீக்கிரம் வா. இத வந்துட்டேன் ஆண்டி. மா, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன், பண்ணி செக் பண்ணிக்க. ஏம்மா இப்படி என்ன அவசரப்படுற? மீனா, நேரத்தோட போய் பேக்கேஜ் எல்லாம் செக் இன் பண்ண வேண்டாமா? இந்த டிராஃபிக்ல போய் ஃளைட் மிஸ் பண்ணிட்டா என்ன செய்யறது? எல்லாத்தையும் எடுக்கணும்ல. சரி. மாப்பிள்ள, நெக்ஸ்ட் ஜூஸ் ஏர்போர்ட் இறங்கின உடனேயே சுவாமிநாதன் ஃபோன் பண்ணுங்க. சுவாமிநாதன் நம்பர் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டேன். ஓகே ஓகே. அண்ணி, இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? பார்த்து மறந்துட போறீங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டேன்டா. சரி தம்பி, அங்க நம்பூர் சாப்பாடெல்லாம் கிடைக்குமாப்பா? நல்ல கேள்வி கேட்டாக்கா, தாராளமா கிடைக்கும். அதுக்கு தானே சுவாமிநாதன் ஏர்போர்ட் பண்ணிருக்கேன். நல்ல வேலைப்பா. சரி கிளம்பலாம் வா. சரி பேக்ல கிளம்பலாம். என்ன மீனா,
உன் போன் சத்த மாதிரி இருக்கு, மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? நல்ல வேளை பாத்தியா? பாத்தீங்களா? ஓடு ஓடு போ ஓடு. போ போ சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன பொண்ணுமா நீ? கிளம்புற டென்ஷன் அவளுக்கு. என்ன டென்ஷன்? ஹலோ, நான் தான் என்ன தொந்தரவு பண்ண வேணாம்னு சொன்னேனே, திரும்ப எதுக்காக ஃபோன் பண்ண? நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன், ஆனா நீ சொல்றத நான் கேட்கணுமா? நீயும் நானும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு, எம்எம்எஸ் அனுப்புறேன், பாக்குறியா? நீ ரசித்து பார்க்க அது ஒன்றும் சாதாரண போட்டோ அல்ல, அதையும் தாண்டி மோசமானது 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 மோசமானது. ஜோடி பொருத்தம் சும்மா நச்சுன்னு இருக்கு. அனுப்பட்டமா? சொல்ல, அனுப்பட்டமா? இத பார், உன் ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு என்ன வந்து நீ பார்க்குற இல்ல அந்த போட்டோக்களெல்லாம் உன் புருஷன் பார்க்க வேண்டியது இருக்கும். அவன் மொபைலுக்கு மட்டும் இல்ல, நெட் இல்ல நெட்டில் போட்டு உன் மொத்த மானத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிடுவேன். என்னையும் சரி என் சிம்மையும் சரி உன்னால டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாதுடா கண்ணா. என்கிட்ட நீ திரும்ப வந்துதான் ஆகணும். வந்துரு. இதையும் மீறி நீ ஃப்ளைட் ஏறணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, ஃப்ளைட் ஏறும் போதே சைமல்டேனியஸா உன் மானம் கப்பல்ல ஏறிடும். சரி மீனா. மீனா என்ன பண்றா? போன்ல பேசி இவ்வளவு நேரமா? மீனா என்ன பண்ற? சீக்கிரம் வா. மீனா டைம் ஆயிட்டு இருக்கு. மீனா டைம் ஆயிடுச்சு, வா. வாமா கிளம்பணுமா? என்னாச்சு? பிலோ மீனா 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 பிலோ மீனா மீனா என்னமாச்சு? மீனா என்னாச்சு தெரியலையே. மீனா ஐயோ என்னாச்சு மீனா? வழுக்கி என்னமா இது? கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? என்னமா நீ இவ்வளவு பிளட் வருது, ஃளைட்ல வேற ஏத்த மாட்டாங்களே. பலம் அடிபட்டுச்சா? மீனா ஹாஸ்பிடல் போலாம் வா. ஆமா, கடவுளே, வர மாதிரி இருக்கு. ஐயோ முதல்ல டாக்டர்ட்ட போலாம் வாங்க. ஆமா, ஹாஸ்பிடல் போயிட்டு அப்புறமா ஏர்போர்ட் போலாம். இல்லங்க எல்லாம் வேண்டாம் தம்பி. ஐயோ வெளிநாடு போறப்ப அபசகுணம் பிடிச்ச மாதிரி நடந்துருச்சு. ரத்த காவெல்லாம் வாங்கிடுச்சு. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம். வேண்டாம். ஐயோ என்னக்கா இந்த காலத்துல போய் இதெல்லாம் பேசிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு ஒரு பேண்டேஜ் போட்டு அப்படியே ஏர்போர்ட் போயிடலாம் வாங்க. ஐயோ அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அவளுக்கு மயக்க வருது. ஹாஸ்பிடல் வேண்டாம். வாங்க. என் மனசுக்கு சரியா படல. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடு. வேண்டாம். நீ முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். நீ அதெல்லாம் சரி, அப்புறம் வாங்க, பாத்துக்கலாம். வாங்க, வாங்க. ஆஸ்பத்திரிக்கு போலாம். வா வா. மெதுவாமா சீக்கிரம் பாத்து. வாங்க. உங்க விருப்பப்படி இளங்கோ அறக்கட்டளைக்கு ராமசுப்பு சார் தலைவராகவும்
மேடம் செக்ரட்டரியாகவும் நீங்க கௌரவ தலைவராகவும் ஆகிட்டீங்க. என்னையும் இந்த அறக்கட்டளைக்கு லீகல் அட்வைசரா போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ரிஸ்கான ஆபரேஷன் சொல்லி தடுத்தும் கேட்காம தேனுக்கு ஒரு கிட்னியை தானம் பண்ணார் இளங்கோ. இறந்தும் 2வது கிட்னியையும் தேனுக்கு தானமா கொடுத்திருக்காரு. தேன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இளங்கோதான். அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நாம ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் இளங்கோ அறக்கட்டளையே ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த அறக்கட்டளை மூலமா தத்து எடுத்திருக்கிற 5 அநாத குழந்தைகளுக்கு சாப்பாடு, ட்ரெஸ், தங்கறதுக்கு இடம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு படிப்பறிவு எல்லாமே செய்ய போறோம். இன்னைக்கு 5 குழந்தைகளோட ஆரம்பிக்கிற இந்த சேவை மேலும் பல குழந்தைகளுக்கு கிடைக்கணும். நம்ம சேவையை விரிவாக்கணும். அப்பதான் இளங்கோவுக்கு நம்ம நன்றி கடன் செஞ்சதா இருக்கும். வக்கீல் சார், ஒரு 1 hour கழிச்சு ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு 10 lakhsக்கு செக் தரேன், டெபாசிட் பண்ணிடுங்க. சரி சார். இது இளங்கோ அறக்கட்டளைக்கு ஆரம்ப தொகையா இருக்கட்டும். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரேன் சார். வரேன் மேடம். மம்மி வரேன் தேனு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க. வணக்கம் சார். என் பேர் அழகு. பழனியப்பன் சார் அனுப்பி வச்சாரு. ஓ, நீங்க தானா? வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன வேலைக்கு வந்த முதல் நாள் லேட்டா வந்திருக்கீங்க? சாரி சார். என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கா. அவளை செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்தேன் சார். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் வீட்டில் யாரும் இல்லைங்களா? இல்லை சார், என்னோட வயசான மாமியார் மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. நானும் என் ஒய்ஃபும் லவ் மேரேஜ் சார். என் ஒய்ஃப்னா எனக்கு ரொம்ப உயிர் சார். உங்க ஒய்ஃபை பத்தி சொன்னீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நீங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜாப்ல இருந்த ஒரு பேர் இளங்கோ. அவர் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் அல்ல, என் ரிலேட்டிவ். ஹி வாஸ் அ சின்சியர் டெடிகேட்டட் ஒர்க்கர். பழனியப்பன் சார் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஹோப்ஃபுல்லி நீங்களும் சின்சியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், நானும் சின்சியரா இருப்பேன் சார். சரி, உங்களுக்கு ஈக்காடு தங்கல் சைட்ல தான் இனிமே ஒர்க்கு. ஓகே சார். போற வழியில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார். சரிங்களா? சரி சார். நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷங்க. மாமா இருந்த இடத்துல பேசாம நானே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பாத்துக்கிறேனே. ஆமா தம்பி, எனக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க 2 பேரும் சொல்றது சரிதான். ஆனா தேன்குட்டிக்கு இப்பதானே ஆபரேஷன் நடந்திருக்கு. நானும் ஹைதராபாத், பெங்களூருன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ சைட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் யோசனை பண்ணி தான் இவரை நான் ஒர்க்குக்கு வச்சிருக்கேன். நான் வரேன்ப்பா. வாங்க போலாம். ஓகே சார். பழசெல்லாம் மறந்துட்டு நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்க வேண்டாமா? அதுக்கு தானே இப்போ ஒரு வழி கிடைச்சிருக்கு. அந்த இளவரசிய நான் நினைக்கிற மாதிரி ஆயுசுக்கும் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிட்டா சுப்பிரமணி மாமா எனக்கு தான். அது சரி, நீ என்ன உன் அக்காட்டையும் மாமாட்டையும் போய் கல்யாணம் பண்ணி வையின்னு கேட்க முடியும்? நான் வேணா சுப்பிரமணியும் உன் அக்காவையும் பார்த்து உன் கல்யாண விஷயமா பேசட்டுமா? வேணாம். ஏய், அறிவில்லை உனக்கு? என்ன திமிரு உனக்கு? பண்ணிட்டான். அவன் என் பையன் தாமா. என் பையன் தான் கையில கோச்சுக்காதம்மா. ஏண்டா இப்படித்தான் ஆள் மேல இடிக்கிற மாதிரி பைக் ஓட்டிட்டு வருவியாடா? இடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. ஓ மகன் தானா? உனக்கு ஒரு மகன் இருக்கான்னு தெரியும்.
ஆனா இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் இப்படி பொறுக்கியா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. காடு 6 மாசம் நாடு 6 மாசங்கிற மாதிரி ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதும் வாரதுமா இருக்கான். அவன் தலையை மூஞ்சி பாரு, முடி கூட வெட்டாம. ஆரம்பிச்சிட்டியா? நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி ஆரம்பிக்க போறேன்? ஐயா, சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போகாம சேர்வாரு சரியில்லாம சீட்டு கட்டு அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த. வயசு வந்தாலாவது புத்தி வரும்னு நினைச்சேன். இப்பவும் கஞ்சா சாராயம் ஜெயிலுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கியாடா? மேடை போட்டு மைக் செட் வச்சு தரேன், கூறியா இல்ல தண்டரோ போடுறியா? இப்ப இதுக்கு தேவையில்லாம கண்டவங்க கிட்ட என்ன பத்தி புலம்பி நிக்கிற? நான் ஒண்ணு கண்டவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கல. இது யார் தெரியுதா? நம்ம ராசம்மா பொண்ணு கயலு. ஏய், நம்ம கையில இது சோக்கா சினிமா ஹீரோயின் மாதிரியா இருக்குதே. கையில என்ன தெரியலையா? நான் தான் குணா, கை கொடு. அடிச்சே என்னம்மா இது? நம்ம கையில ஆச்சுன்னு அறிமுகப்படுத்திலாம் நினைச்சேன். நினைப்ப. ஆமா, இங்க எதுக்குடா வந்த? ஆமா, வீட்டுல துட்டு வைக்கிறது இல்லையா? அப்போ வீடு ஃபுல்லா தேடி பார்த்தா ஒரு டப்பாலையும் பைசா தெரியல. நீ என்னைக்கு வெளியில வந்தியா அன்னைக்கு நான் வீட்டுல காசு வைக்கிறது இல்ல. சரி சரி, துட்ட கூட அதுக்கு தான் வந்தேன். அறிவு இருக்காடா உனக்கு? எனக்கு சம்பாரிச்சு நீ கொடுக்க வேண்டிய நேரத்துல நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணுமா? வெக்கமா இல்ல? உங்ககிட்ட காசு கேட்க எனக்கு என்ன வெக்கம்? நீ தானே பூக்கொடி சம்பாதிச்சுட்டு இருக்க. காசை கூட ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? அப்ப சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. பொறுப்பு தானே வந்துட்டு போகுது. உனக்கு தெண்டை சோறு போடுறது பத்தாதுன்னு குடிக்கிறதுக்கு வேற பணம் கொடுக்குறேன். இதுல வரவளுக்கு வேற நான் தெண்டை சோறு போடணுமா? தெரியாம தான் கேக்குறேன். உன்னை எவட கல்யாணம் பண்ணிக்குவா? சும்மா கூவின்னு இருக்காத. வண்டி ஓசில வந்துக்கிறேன், வண்டிக்கு பெட்ரோல் போடணும், எனக்கும் பெட்ரோல் போடணும். நீ 200 ரூபா வெட்டு, நான் பாட்டுக்கு போயினே இருக்கிறேன். ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. இவனை வச்சு எப்படியாவது கிருஷ்ணாவை போட்டு தள்ளிட்டோம்னா இளவரசிய வெளியே வர விடாம பண்ணிக்கலாமே. என்ன எடுக்கிறியா அச்சடிக்கிறியா? இருடா. காளி, நான் கிளம்புறேன். சரிம்மா, பாத்து போ. இந்தாடா புடி. கையில சூப்பரா இருக்குதுல்ல? அடிச்சு பல்லுக்குள்ள எல்லாம் பேத்துருவேன். ஏன்டா பெத்த தாய்கிட்ட பேசுற பேச்சாடா இது? கையில மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சா பொறுப்பு வந்துட்டு போதுன்னு சொல்ல வந்தேன். கையில மட்டும் இதை கேட்டிருந்தானா உன் வாயை கிழிச்சு உப்பு வச்சிருப்பா. அவ மாமா ஒருத்தன் போலீஸ்ல இருக்கான். உன்னை தூக்கி உள்ள வச்சு ஆயுசு முழுக்க வெளியில வராதபடி பண்ணிடுவான். போடா, வேலை பாரு போ. சரி சரி சரி, ஏதோ தனியா இருந்து கஷ்டப்படுறிய, மருமக இருந்தா உனக்கு துணையா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி விட்டே. போடா போடா, வேலை பாரு போடா. அக்கா, என் பையனை பாத்தீங்களா? நான் பாக்கலையே. எங்க போனது தெரியலையே. அக்கா, என் பையனை எங்க தெரியும் காணோம். நான் பாக்கலையேம்மா. அக்கா, நீங்களாவது திலீப் எங்க பாத்தீங்களா? நான் பாக்கலம்மா. அமதா, என் பையனை பாத்தியாப்பா? இல்ல, பாக்கலக்கா. ஏம்மா, புதுசா வந்த இளவரசி கூட உன் பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். எங்க? அங்க தண்ணி தொட்டியாண்ட விளையாடிக்கிட்டு இருந்தான். ஐயோ, தண்ணி தொட்டிக்கிட்ட விளையாடுறானா? அட கடவுளே. என்ன இளவரசி, இங்க உட்காந்து பந்து விளையாடிட்டு இருக்க? சாப்பாடு ரெடி பண்ணணும். ஜெயிலர் பார்த்தா உன்னை பந்து விளையாடிட போறா. வா. சரி, நீ விளையாண்டுட்டு நான் அப்புறம் வரேன். சரி ஆண்டி. திலீப்பா,
அழாதம்மா அழாத. அதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க சொல்லிட்டா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னாச்சு? என்னடி ஆகணும் இன்னும்? இன்னும் என்ன ஆகணும்? என் குழந்தைய தண்ணி தொட்டிக்குள்ள தூக்கி போட்டு கொல்ல பார்த்துட்டு இப்ப என்ன ஆச்சு நான் கேக்குறேன். என்ன? நான் திலீப்பனை தனி தொட்டில தள்ளனா? என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் இப்படி அபாண்டமா என் மேல பழிய போடுறீங்க? சும்மா நடிக்காதீ. நீ தான் என் குழந்தைய தண்ணி தொட்டிக்குள்ள தூக்கி போட்ட. அத நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய், உண்மையை சொல்லு. நீ அந்த சிவமணியோட ஆள் தானே? என் குழந்தை கொல்றதுக்கு தானே நீ ஜெயிலுக்கே வந்திருக்க. உனக்கு எல்லாம் இல்லையா? என்னங்கடி இங்க சத்தம்? ஏய் தள்ளு. என்னடி ரவுண்ட் கட்டி நிக்கிறீங்க? என்ன நடக்குதுங்க? எல்லாம் ஓ ஏற்பாடுதான். என்னமா தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் அந்த சிவமணியும் சேர்ந்து தானே என் புள்ளைய கொல்றதுக்காக இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய், என்னடி வளர்ற? என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க வந்தா ஏன் மேலேயே பழிய போடுற? ஏய், என்னடி நடந்துச்சு? மேடம், திலீப்பன் அங்க விளையாண்டுட்டு இருந்தா, நான் அங்க உட்காந்துட்டு இருந்தேன். அக்கா ராணி அக்கா வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும், டைம் ஆச்சு வான்னு கூப்பிட்டாங்க. நானும் கிளம்பி வந்துட்டேன். பந்து ஏதோ தொட்டியில விழுந்திருக்கும் போல இருக்கு. அதை எடுக்க போய் திலீப்பன்னு விழுந்திருப்பான். ஆனா நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆமாடி, நீ தான் தள்ளி விட்ட. நீ அங்க இருந்து போறத நான் பார்த்தேன். இல்ல, நான் எதுவுமே பண்ணல. நீங்க வேணா திலீப்பனுக்கு மயக்கம் தெரிஞ்சா அவங்கிட்டே கேளுங்க. இல்ல ராணியா கிட்ட கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு தெரியும். ஏய், என்ன வேலைக்கு ஓடா சாட்சியா? நீயும் இந்த ஜெயிலரும் அந்த சிவமணியோட ஆள் தானடி. இவங்க எத்தனையோ தடவை என் குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணாங்க. அது முடியல. இப்ப ஓ மூலியமா முயற்சி பண்றாங்க. ஏய், வாயை மூடு. அவ்வளவு திமிரா உனக்கு? அவதான் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கால, குறுக்கால பேசிட்டு இருக்க. ஆமா, என்ன மறுபடியும் என்ன நீ சேர்த்து வச்சு உன் குழந்தைய நான் கொலை பண்ண பாக்குறேன்னு சொல்ற? ஏய், தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், இப்ப என்னடி? இந்த இளவரசி தான் உன் குழந்தைய கொல்ல வந்தா? நானும் உன் சின்ன மாமனாரும் இவளை ஏற்பாடு பண்ணி இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வர, அப்படிதானே? ஆமா, அதான் உண்மை. அது பொய்ன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். சவுண்டு, இன்னையில இருந்து இந்த இளவரசியையும் தாமரையையும் ஒரே செல்ல ஒண்ணா போட்டுரு. ஓகே. வேண்டாம், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. இவன் என் குழந்தைய கொன்னுடுவா. வேண்டாம் மேடம், அப்படிலாம் பண்ணாதீங்க. வேணும் வேணாங்கிறத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். இனி இந்த இளவரசி உன் கூட ஓ செல்லியே தான் இருப்பா. உன் குழந்தையை கொல்றதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணேன்னு நீ என் மேல பழிய போட்டல, இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஏய், என்னங்க நீங்க நிக்கிறீங்க? போங்க எல்லாரும், கிளம்புங்க. கிளம்புங்க, போங்க போங்க. என்ன உனக்கு தனியா ஆர்த்தி எடுத்து சொல்லணுமா? கிளம்புடி. லுக்கு விடுற. அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. பழி அடி போடுற என் மேல? மவளே, பயந்து பயந்து சாகணும்டி. எவ்வளவு? ஒரு 25 ரூபா இருக்கு மச்சி. உன்னாண்டா என்ன ஒரு 50-60 ரூபா தேரும். உன்னாண்டா எவ்வளோடா தேரும்? இல்லடா. சரி, ஏண்டா நம்ம 4 பேர் சரக்குக்கு ஒரு ஃபுல்லுக்கு மேலே ஆஃப் தேவைப்படும். சைட் டிஷ்ஷு, கூல் ட்ரிங்க்கு, வாட்ரு, தம்மு, பைசா பத்தாதுடா. என்னடா பண்ணுறது? தினமும் பொழுது நமக்கு பத்தாக்குறைய தான் ஆரம்பிக்குது.
ஆண்டவன் நமக்குன்னு ஒரு படி இழப்பான்டா. சீ குடி இழப்பான்டா. ஏதாவது மாட்டும்டா. அப்படின்றியா? ஆமாடா. பாப்போம். ஜடு குணா சரக்கு கேண்டா சண்டை போடுறீங்க? அங்க ஒரு பிகரே வந்து படுறா. சூப்பர் பிகர் ஆகுது மச்சி. ஏய் அது ஏன் ஃபிகரு? ஓன் ஃபிகரா? எப்படா உஷார் பண்ண? இன்னும் உஷார் பண்ணல மச்சி. இப்போ தான் ட்ரை பண்ணுகிறேன். எங்கள் அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணு நேற்று தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஏய் உன்னதான்டா கூப்பிடுது. ஏய் இருடா என்னன்னு கேட்டு வந்துடுறான். கிளம்பு கிளம்பு சீக்கிரமா வா. பட்டனை போட்டு போட. என்ன கையில சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்ன கையில் நீ எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு, நீ உனக்காக உசிரியா கொடுப்பேன், உதவி பண்ண மாட்டேனா? என்ன பண்ணுன்னு சொல்லு. எவனா உன்ன கலாய்க்கிறானா? நான் ஒரு தெரிகிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் வாலாட்ட விட மாட்டேன். யாருன்னு சொல்லு, கையை காலை எடுத்துடுறேன். அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ காலி பண்ணணும். காலி பண்ணுமா? வீடா கடியா இல்லை ஏரியா விட்டு காலி பண்ணா போதுமா, இல்லை சிட்டியை விட்டே காலி பண்ணுமா? சிட்டியை விட்டுலாம் இல்லை, ஆ இந்த உலகத்தை விட்டே காலி பண்ணணும். கொலை பண்ணணுமா? ஆமா. நான் ஏதோ அப்பப்போ உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா? நிரந்தரமா உள்ள இருக்கணும், இல்லைன்னா தூக்குல ஏதோ முடிவு பண்ணிட்டியா? நான் சொல்ற ஆளை நீ கொலை பண்ணாலும் உன் மேல எந்த கேஸும் போட்டு உன்னை உள்ள தள்ள முடியாது. நல்லா இருக்கு நீ சொல்றது. கொலை பண்ணா பிடிச்சி உள்ள வைக்காம பாராட்டு பத்திரமா பதக்கமா கொடுப்பாங்க. இத பாரு, போலீஸ் ரெக்கார்டு படி அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். செத்து போன ஒருத்தனை தான் நீ கொலை பண்ணணும். அதனால உன் மேல எந்த கேஸும் விழாது. என்னது? ஏற்கனவே செத்து போன ஒருத்தனை நான் கொலை பண்ணமா? ஆமா, நீ கொலை பண்ண வேண்டியது இவனை தான். ஏற்கனவே இவனை கொலை பண்ணதா சொல்லி இளவரசியையும் அவ ஃப்ரெண்டையும் ஜெயில வச்சிருக்காங்க. புரியல. அந்த நியூஸ் இதுல வந்திருக்கு. ஆனா இவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். உளுந்தூர்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் கிடக்குறான். இவன் மட்டும் உயிரோட இருக்கிறது இளவரசி புருஷனுக்கோ சண்முக மாமாவுக்கோ தெரிஞ்சுது, இவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இளவரசியை வெளியே கொண்டு வந்துருவாங்க. இளவரசி வெளியே வரவே கூடாது. அதுக்கு இவன் உயிரோட இருக்க கூடாது. அதனாலதான் இவனை கொலை பண்ண சொல்றேன். ஆமா, ஜெயில இருக்க இளவரசி மேல உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? அது என் சொந்த விஷயம். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அவதான். அவளை பழி வாங்க தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கேன். உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா? சரி, நான் உனக்கு இந்த உதவி செஞ்சா பதில் நீ எனக்கு செய்வ. எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, என்னால எவ்வளவு முடியுமோ நான் முயற்சி பண்ணி கொடுக்குறேன். இங்க பாரு கையில, நான் இது வரைக்கும் சின்ன சின்ன தப்பு செஞ்சு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறேன். கொலையெல்லாம் பண்ணதே கிடையாது. உனக்காக தான் முதல் தடவை கொலை பண்ண ஒத்துனுக்கிறேன். அதனால எனக்கு பணம்லாம் வேணாம். வேற என்ன வேணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன அப்படி பாக்குற? நேத்து உன்னை முதல் தடவை பார்க்கும்போதே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா இன்னும் எனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்கன்றா. நீ ஓகேன்னு சொல்லு. அவன் உளுந்தூர்பேட்டில் இல்ல, உலகத்துல எந்த மூல இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி அவன் கதையை முடிச்சிடுறான். என்ன சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான்
நான் இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்கேம்மா. ஸோ 1 2 3 4 ஒரு 5 lakhs எனக்கு நீ இப்போ கொடுத்துரு. என்னடி கைய உடைச்சிருவேன்னு சொன்னல, கைய உடைடி. உடைடி பாப்போம். அம்மா அம்மா கைய வேண்டாம்மா. உடைச்சிருவேன்னு சொன்னல, உடைடி. அம்மா ஏய் வேண்டாம்மா. கேவி. தெரியாம பேசிட்டேன். வேண்டாம்மா. பெரியவங்க மேல கை வைக்காதீங்கம்மா. அம்மா 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 வேண்டாம்மா. உடைடி. உடைடி கைய. உடைடி. ஏய் Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.